நிறைய இன்ஃபர்மேஷன் வேணுமா சார்? அதனால உங்களுடைய பர்மிஷன் வேணும் சார். நம்ம மாணவிகளே கேட்டு தெரிஞ்சுக்கணும். சரண்யா பிஏ இங்கிலீஷ் ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கேன். நான் பக்கத்து வில்லேஜ்லேருந்து வரேன். இதில் எங்கள் அசோசியேஷன் நேம் வந்து பிகேஎம் ஃபினிக்ஸ் விக்டோரியா கராத்தே அசோசியேஷன் அண்டு பிகேஎம் ஃபினிக்ஸ் சிலம்பம் ஸ்கூல். இந்த அசோசியேஷன் எவ்வளோ நேரம் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன்? நான் 2 இயர்ஸாக ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். நான் மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி 40 கல்லூரி மாணவர்களும் இருக்காங்க. அது இல்லாமல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால் எங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்? இதனால எங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்னா, நாங்கள் வந்து இந்த கராத்தே மூலமாக நிறைய ஈவெண்ட்ஸ் போயிருக்கோம். அது இல்லாமல் நிறைய ப்ரோக்ராம்லாம் அட்டன் பண்ணி வின் பண்ணியிருக்கோம். வின் பண்ணதும் இல்லாமல் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கிட்ட அந்த சார்கிட்ட போய் நேரடியாக போயிட்டு நாங்கள் வாய்ப்புகளும் பெற்றுருக்கோம். இந்த பயிற்சியை நீங்கள் இப்படியே நிறுத்திடுவீங்களா, இல்லை இது மேலும் கொண்டு போவீங்களா? இல்லை, நாங்கள் இதை வந்து ஸ்டாப் பண்ண மாட்டோம். ஏன்னா நாங்கள் இது எங்களுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருக்கும் ரீச் ஆகணும்னு சொல்லி தான் நாங்கள் இவ்வளோ கடுமையாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கோம். நான் மட்டும் இல்லாமல் எங்கள் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் கோச் ஆகிறதுக்காக இவ்வளோ தரமான ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கோம். ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒழுக்கத்தையும் அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் எப்படி நடந்துக்கணும் அந்த மாதிரி நிறைய இது வந்து கோச்சிங் மாற்றி சொல்லிட்டு. இது இல்லாமல் நாங்கள் வந்து இப்போ இதோடு நிறுத்திடாமல் நிறைய ஸ்கூலுக்கு வந்து நாங்கள் ட்ரெயின் பண்ணுற அளவுக்கு ஒருத்தருக்கு நாங்கள் ட்ரெயின் பண்ணிட்டுருக்கோம். அவங்க வந்து இப்போ வந்து ஒருத்தரும் எல்லோ பெல்ட்டு ஆரஞ்சு பெல்ட்டு அந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் அவங்க வந்து ஒரு இயருக்கு ஒரு பெல்ட்டு தான் எங்கள் மாஸ்டருடைய இது வந்து. ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு வந்து அந்த லாங் பீரியட்லாம் அவங்க எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு அவங்க வந்து ஒரு நல்ல கோச்சாக மாற முடியும். அவங்க இந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இவங்கள மாதிரி நிறைய பேர் உருவாக்க முடியும். அதனால அவங்க லாங் பீரியடாக தான் ஒருத்தருக்கு ஒரு பெல்ட் 1 இயர் கழிச்சு 1 பெல்ட் இவங்களாம் 2 இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எல்லாரும். நீங்கள் வேணால் அவங்க இந்த பயிற்சி பண்றீங்கல்ல, இதனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு? ஏன் இது தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க? எங்கள் மாஸ்டர் சொல்லுவார், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சேஃப், எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு சேஃபாக தான் இருக்கணும். நாங்கள் வந்து ஏன் ஆரஞ்சு பெல்ட் 2 வருஷமாக பண்ணிட்டோம்னா 1 வருஷத்துக்கு ஒரு பெல்ட் தான் ஆகணும். அதனால நாங்கள் 6 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா கடுமையாக ப்ராக்டிஸ் பண்ணி பிளாக் பெல்ட் வரைக்கும் போவோம். உங்களுக்கு இதனால என்னென்னலாம் வந்திருக்கு, இதனால என்ன யூஸ்ல இருக்கு? காலேஜில் வந்து ஐபிஎஸ் ஐஏஎஸ் போய் அவார்டு வாங்கியிருக்கோம். நிறைய கேம்ஸ்லாம் போயிட்டு. ஆமாங்க மேடம். இது மட்டும் இல்லாமல் இப்போ வர ரீசெண்டாக ஸ்கூல் கேம்ஸ் அண்ட் யூனிவர்சிட்டி கேம்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் எங்கள் மாஸ்டர் வந்து நேஷ்னல் அவார்டு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. நேஷ்னல் அவார்டு மட்டும் இல்லாமல் நிறைய அவார்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா, அவர் வந்து எங்கள் மாஸ்டர் வந்து நிலவழி ஸ்கூலில் படித்தார். நிலவழி ஸ்கூலில் படிச்சதுனால அவருக்கு வந்து அந்த கஷ்டம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எல்லாம் ரீச் ஆகணும் அப்படின்றதுக்காக எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லுமே ஃபீஸ் கம்மியாகவும் அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் திறமையை வெளிப்படுத்தணும்னு சொல்லிட்டு சீக்கிரமாக சொல்லிக் கொடுக்குறாரு. ஆனால் லாங் பீரியடாக ஒரு ப்ராக்டிஸும் அவ்வளோ கடுமையாக சொல்லிக் கொடுப்பாரு அவர். தேங்க்யூ. பேசுறீங்களா? சரிம்மா, நம்ம பயிற்சி எப்படி செய்கிறோம் அப்படின்னா, கிராமத்தில் இருக்கிற பெண் பிள்ளைங்க, பாய்ஸு கேர்ள்ஸு எல்லாருக்குமே வந்து சில விளையாட்டை பற்றி தெரியல அவங்களுக்கு. அதை நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 20 வருஷமாக கவர்மெண்ட் ஸ்கூலில் பயிற்சி கொடுத்துட்ருக்கேன். நம்ம மாணவிகள் பார்த்தீங்கன்னா தேசிய அவார்டெல்லாம் அந்த ஸ்கூல் கேமில் வாங்கியிருக்காங்க. இன்னும் அதே மாதிரி எல்லா கிராமத்துலையும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிராமத்தில் போய் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஓரளவுக்கு பசங்க டெவலப் ஆகிட்டு வராங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு பேரண்ட்டுங்களை கூப்பிட்டு என்ன பேசுறதுன்னா, சேஃப்டியாக நம்ம எப்படி நடத்துகிறோன்றதை அவங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம், எப்படி நடத்தியிருக்கோன்றதையும் தெரியப்படுத்துகிறோம். அப்போ அவங்க நம்மளை நம்பி கிளாஸுக்கு அனுப்புகிறாங்க. அதை நாமளும் வந்து அவங்களுடைய அந்த முயற்சியை தக்க வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நாமளும் ஒன்றா பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த இயரும் பார்த்தீங்கன்னா இவங்க கவர்மெண்ட் ஸ்கூல் கேமுக்கு போகிறாங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் கிட்ட ஏகப்பட்ட நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் கிட்ட அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க. நான் பார்த்தீங்கன்னா முன்னாள் நிலவொளிப்பள்ளி மாணவர் இறையன்பு ஐயாவுடைய மாணவர்கள் நாங்கள்லாம். அவர் சொல்கிற அந்த வழிமுறை பிரகாரம் தான் நாங்கள் வளர்ந்தோம். ஏழை பசங்களையும் எப்படி வளர வைக்கணும்னு பார்க்குறோம். நம்ம அசோசியேஷன் சார்பாக நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் பண்ணணும் அப்படின்ட்டு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம மாணவ மாணவிகளை ரொம்ப தரமாக உருவாக்கிட்டு இருக்கேன். ஒரு பெல்ட்டு பார்த்தீங்கன்னா 6 மாதம் 1 வருஷம் அப்படின்னு கொடுத்துட்டு வலிமையான பயிற்சி, எளிமையான பயிற்சி இதை கொடுத்து இவங்க வருங்காலத்தில் வேலைக்கு போகிற
ஒவ்வொரு அளவுலையும் சிறப்பாக இருக்கணும், படிப்புலையும் சிறப்பாக இருக்கணும். இந்த விளையாட்டுலையும் சிறப்பாக நடத்தி வருங்காலத்தில் பல மாணவ மாணவிகளை இவங்க இதே மாதிரி ஒரு பயிற்சியாளராக ஆக்கணும். இதில் என்ன அடிப்படைன்னா, சிறந்த மாணவர்கள் சிறந்த குருவாகலாம், சிறந்த குரு சிறந்த மாணவர்களை உருவாக்கலாம், மறுபடியும் சிறந்த மாணவர்கள் சிறந்த குருவாகலாம். இதுதான் ரியாலிட்டி. இதை மாதிரி தான் நம்ம நடத்துகிறோம். நம்மளுக்கு என்னுடைய மாஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணவங்க தான் எல்லாரும். நாமளும் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம பிகேஎம் ஃபினிக்ஸ் ஸ்டுடியோ, கராத்தே பள்ளி மற்றும் பிகேஎம் ஃபினிக்ஸ் சிலம்ப பள்ளி மூலிமா நான் நிறைய விஷயங்களை இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். நம்ம இது சார்ந்து டொனேட்லாம் கூட நிறைய பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் பெருசாக செய்யணும்னு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். வருங்காலத்தில் நம்ம அசோசியேஷன் மூலிமா படிக்க முடியாத கல்லூரி மாணவர்களுக்கு நாம்ளே உதவி செஞ்சு படிக்க வைக்கிற அளவுக்கு நான் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு இயற்கையும் நம்மளோட முயற்சி நமக்கு கை கொடுக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இந்த அடிப்படையில் தான் நம்ம கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கு.